காமெடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ தேரையர் சித்தரை வழிபடும் முறைகளை பார்க்கலாம். குறிப்பறிந்து செய்யும் சித்த பெருமானே, அகத்தியரின் கண் பார்வையை சரி செய்தவரே, ஸ்ரீ தேரையர் சித்தரை வழிபட்டால் சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். இவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இவருக்கான வஸ்திரம் வெள்ளை. உகந்த மலர்கள், மூலிகை இலைகள். நைவேத்தியம் மிளகு பொங்கல், பால் பாயாசம், தேங்காய் சாதம். ஸ்ரீ தேரையர் சித்தரின் தியானச் செய்யுள். மாய மயக்கம் நீக்கி காய கல்பம் தேடி மூலிகை கொணர்ந்து முதுகுக்கூன் நிமிர்த்திய அகத்தியர் சீடரே உன் பாதம் சரணம். ஸ்ரீ தேரையர் சித்தரின் 16 போற்றிகளை பார்க்கலாம். குரு மிச்சிய சீடரை போற்றி, தேரையை அகற்றிய தேரையரே போற்றி, சிவனை பூஜிப்பவரை போற்றி, சங்கடங்களை போக்குபவரை போற்றி, சஞ்சலங்களை தீர்ப்பவரை போற்றி, சாந்த சொரூபரை போற்றி, நோய் தீர்க்கும் மருந்தே போற்றி, ஞானம் அளிக்கும் ஞானியே போற்றி, சித்த சுத்தியுடையவரே போற்றி, சகல பாபங்களையும் போக்குபவரே போற்றி, குறிப்பறிந்து செய்யும் குணசீலரே போற்றி, வெள்ளை வஸ்திரம் தரிப்பவரே போற்றி, துக்கத்தை போக்குபவரே போற்றி, கண்ணொளி தந்த கருணையே போற்றி, குறை தீர்க்கும் நிறையே போற்றி, பாண்டியன் கூன் நிமிர்த்திய தேரையரே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளை கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் லபம் ருணம் நசீம் ஸ்ரீ தேரையர் சித்தரே போற்றி போற்றி என்று 108 முறை கூறி வழிபட வேண்டும். ஸ்ரீ தேரையர் சித்தரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி, இடுப்பு வலி குணமாகும். பெண்களாலேயே பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனை தீரும். தீராத தலைவலி, இடுப்பு வலி நீங்கி நலமுண்டாகும். உடலில் ஏற்படும் ஒவ்வாமை சரியாகும். வீண் பழி அவமரியாதை அகன்று புகழ் உண்டாகும். வாக்பலிதமும் ராசியோகமும் உண்டாகும். எந்த பிரச்சனையானாலும் சரி முடிவெடுக்கும் ஆற்றல் உண்டாகும். நன்றி.